இதோ பாருங்களேன், இவ பவிக்குட்டி, இவளுக்கு ஏற்கனவே 4 குட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா. இப்போ இந்த பெர்ஷியன் கேட்டோட குட்டிங்களையும் எடுத்துக்கிட்டு இவளோட குட்டியில் தான் ஒன்று இறந்துருச்சுன்னு சொன்னேன். இப்போ 3 + 2 5 பிள்ளைங்களுக்கு இவளே அம்மாவாயிட்டா. கதவை திறந்தா போதும், இந்த குட்டிங்கள்லாம் இறங்கி வெளியில் வந்துடுதுங்க. அதனால் இவங்களை அப்பப்போ நான் லாக் போட்டு மூடி தான் வச்சிட்ருக்கேன். இவங்க கீழே இத்தினோண்டு சின்ன வயசில் இறங்கி வந்தாங்கன்னா எங்கேயாவது சந்துக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு கிச்சுக்கான்னு கத்துதுங்க, மியாவ் மியாவுன்னு. அப்புறம் நாம் தூக்கமாக இருந்தாலும் சரி, எந்நேரமாக இருந்தாலும் சரி, தேடி போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுங்களாம் திரும்ப வரக்கூட வராது. எங்கேயாவது போய் இருட்டுக்குள்ளே பூந்து ஒளிஞ்சிக்கிட்டு திரும்ப எனக்கு வர தெரியல அந்த முக்கில் இருந்துன்னு கத்துதுங்க. இன்னும் அந்த அளவு தெரியலல்ல, போகிற வழியிலேயே திரும்பி வர்றதுக்கு இன்னும் தெரியல இதுங்களுக்கு. பெர்ஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற தன்மை நம்ம இந்தியன் கேட் அளவுக்கு இல்லை போல இருக்குது. இவங்க அம்மா பார்த்தீங்களா, நம்ம ஐரா கூட போய் என்ன அருமையாக படுத்து தூங்குதுன்னு. இன்னொரு இவ கூட இருக்கிறாள்ல, இவளோட சிஸ்டரு, அவளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐரா கூட படுத்துருவா. ஆக மொத்தம் ஐராவோட கட்டில் ஐரா அந்த 2 பெர்சி குட்டிங்களும் படுத்துரும். இந்த பவி மட்டும் இந்த 5 குழந்தைங்களையும் வச்சுட்டு ஒரு இடத்துல இருப்பாள். பாருங்க, நான் சொன்னேன்ல, கதவை தொடர்ந்தா இதுங்களுக்கு வெளியில் குதிக்கிறது தான் வேலைன்னு. இதுங்க வெளியில் குதிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட குட்டி பிள்ளைங்க 3 இருக்கு இல்லைங்க பவியோட. இவங்களை விட அவங்க ஒரு 10-12 நாளைக்கு, 15 நாள் கரெக்டாக 2 வீக்ஸ் டைம் கழித்து தான் அவங்க பிறந்தாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட்டு 20 days தான் ஆகுது. இவங்களுக்கு 1 month + ஆச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் முடிச்சு கீழே இறக்கி விட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி 20 நாள் ஆன குட்டிங்களை இவங்க 30-35 days ஆயிடுச்சுங்கிறனால அவங்களையும் சேர்ந்து இப்போவே தூக்கி கீழே விட்டுறதுங்கன்னு தான். இதுங்களாவது மேலேருந்து குதிச்சா, கட்டில் இருந்து, இது உடன் கட்டிலாக இருக்கனால கொஞ்சம் ஹைட் கம்மி தான், குதிச்சா பரவாயில்ல தான். ஆனால் அந்த குட்டி பாப்பாங்க குதிச்சா என்னத்துக்குங்க ஆகும்? அதனால தான் போட்டு பூட்டி வச்சிடறோம். இதுங்க இங்கே ஆடுறது பத்தாதுன்னு பக்கத்தில் ஒரு கப்பு வச்சுருக்குறோம். எதுக்குன்னா, ஒரு சின்ன அதில் ஒரு இது போட்டு இவங்களை ஏதாவது க்ளீன் பண்ண வேண்டி இருந்தால், இந்த கேஜை மொத்தமாக எடுத்துகிட்டு மாற்ற வேண்டி இருந்தால், இந்த குட்டி பாப்பாஸெல்லாம் தூக்கி அதில் கீழே விடாமல் வச்சுக்கிட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்காக. அதில் என்ன அழகாக ஏறி போகிறாங்க பாருங்களேன். அவங்களாம் ஏறிப்பாங்க, அவங்களாம் இறங்கிப்பாங்க. அங்கேருந்து அவங்க குண்டுக்குள்ளேயும் போயிடுவாங்க தூக்கம் வந்தால். இப்போவே இந்த அளவு தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இன்னும் எங்கேயாவது சந்துக்குள்ளே போனால் மட்டும் இவங்களுக்கு வர தெரியாது.